ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுமன் ராஜோட பர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரான கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் கொடுத்திருக்காரு. அவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாம இந்த கிஃப்ட் என்ன விட என் தாத்தாக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டு மொத்த அரங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சி நின்னுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காரு. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டேட் நிறைய கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல குறிப்பா சொல்லணும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லணும்னா சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை ஒன் ஆஃப் த பர்சனா தாராளமா சொல்லலாம். ஸோ இவர் ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இவர் பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்தை எஸ்பிபி சரண் சார் சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா பாடிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடியும். ஸோ இதே மாதிரி நல்ல சாங் செலக்ட் பண்ணி பாடுங்க அப்படின்னு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த வகையில சாண்டா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சீக்ரெட் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஹைலைட்டா சொல்லியிருக்காரு. என் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 வேஷ்டி சட்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவருக்கு அந்த விஷயத்த கொடுங்க அப்படின்னு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அவரும் போட்டுட்டு சூப்பரா ராஜனால நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்திருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப எமோஷனலா இருந்தாலும் ரொம்பவே ஹாப்பியா வச்சிருக்காரு அவரோட தாத்தா அப்படின்னு விஷயத்த இந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தங்க அவங்களோட தாத்தாக்காக இவர் பண்றது சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேரால ஈர்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டேஜ்ல இருக்கவங்க மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நின்று அவர் வந்து பாராட்டி இருப்பாங்க. ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.